ஒரு துளி, ஒரு பருக்கை மனிதன் கண்ட வரம். கசிந்தால் அதுவே மனித இனத்தின் சாபம். இந்த உலகம் உருவான நாள்ல இருந்து மனித இனம் இப்படி ஒரு பேரழிவை சந்திச்சதில்லை. உரிமைகளையும் உடைமைகளையும் இழந்த மக்கள் இப்போ வாழ்வாதாரத்தையும் இழந்து நின்னாங்க. நதியும் ஆறும் பாலைவனமாக, கிணறு குட்டையெல்லாம் பத்தி போக, பஞ்சமும் பசியும் மக்களை சுயநலமான மிருகமாக்குச்சு. இது ஒரு சமூகத்தோட பிரச்சனையா இல்லாம மனித இனத்தோட பிரச்சனையா மாறிச்சு. அப்போதான் எல்லோரும் பயந்த அந்த 3ஆம் உலகப் போரே தொடங்குச்சு. பாகுபாடு இல்லாம வெறும் தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் உலகத்தோட ஒவ்வொரு மூலையிலையும் போராட்டம் தீவிரம் அடைஞ்சது. 7 வருட கடும் போரின் முடிவில் மிஞ்சினது வறட்சியும் ரத்தம் பாஞ்ச மண்ணும் தான். பருக்கைகளோட எண்ணிக்கையை விட பிணங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருந்துச்சு. கடல் நீரை குடிநீராகவும் வெயில மின்சாரமாகவும் மாற்றி ஒரு நிலையான சமூகத்தை உருவாக்க முடியும்னு மக்களுக்கு நம்பிக்கை பிறந்துச்சு. அப்படி உருவான இந்த சமூகம் தான் தங்களை ரெசிடென்ட்ஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கடற்கரை ஓரத்தில் 500 அடி நிலத்துக்கு ஒரு பெரிய செவரு எழுப்பி மிச்சம் இருக்கிற சாப்பாடு தண்ணி எல்லாம் சேகரிச்ச இந்த ரெசிடென்ட்ஸ் திறமையும் செல்வாக்கும் இருக்கிறவங்கள மட்டும் செவத்துக்கு உள்ளேயும் மற்றவங்களை வெறும் பொய்யான வாக்குறுதியோட வெளியவும் வச்சு தங்களோட சமூகத்தை கட்டமைச்சாங்க. வெளியே காத்திருந்த மக்களுக்கு அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. ஒதுக்கப்பட்ட மக்களோட நீதிக்காக போராட ஒரு கூட்டம் முன் வந்தாங்க. லிபரேட்டர்ஸ்னு அழைக்கப்பட்ட இந்த போராளிகள் ரெசிடென்ட்ஸ் எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆயுதத்துக்கு எதிராக ஆயுதமே தீர்வுன்னு லிபரேட்டர்ஸ் போராட தொடங்கினாங்க. தங்களோட இந்த புரட்சி தான் மக்களை பசி பஞ்சத்திலிருந்து காப்பாற்றி ரெசிடென்ட்ஸில் கூட்டிட்டு போகும்னு லிபரேட்டர்ஸ் நம்பிக்கை கொடுத்தாங்க. லிபரேட்டர்ஸ்க்கும் ரெசிடென்ட்ஸ்க்கும் போராட்டம் தீவிரமடைய செவத்துக்கு வெளியே நின்ற மக்களுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆசைதான். அந்த செவரை தாண்டி ரெசிடென்ட்ஸ் உள்ள நிம்மதியா வாழணும். கிணறும் வற்றி, எலியும் புழுவும் மிஞ்சி, அழிவும் பேரழிவும் அரங்கேறும் இக்கலியுகத்தில் Wall is clear. Gate opening. Resident gate is open. Residence truck is approaching. All residents, stand by. Resident headquarters to command. Resident headquarters to command. Mission is patrol troops assemble near container yard. Resident truck with supplies on the way. Secure the route and kill all liberators. I repeat, kill all liberators.
என்னாச்சு? கேட்டே இருக்கல பார்வை, ஏதாச்சும் சொல்லு. என்னாச்சு? ரெசிடென்ட் ட்ரக் வந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்கெட்ச் எப்படியாவது கண்டுபிடிச்சா நமக்கு ஸ்கெட்ச் கண்டிப்பா தேவை. உடனே 2 பேர் கண்டெய்னர் ஏரியாக்கு வந்துருங்க. கண்டெய்னர் ஏரியாக்கு வந்துருங்க. அங்கதான் ஸ்கெட்ச் இருக்கான். ட்ரக்குள்ள கண்டிப்பா பொருள் இருக்குமா? அதை கண்டுபிடிக்க ஒரே வழிதான் இருக்கு. Mission B, 17-year-old unskilled resident boy. Missing. He is armed with explosives. I repeat, he is armed with explosives. Find and kill him on priority. இரு. இது போடுறான். ரெசிடென்ட் ட்ரக்குள்ள பொருள் இருக்குமோ? ரெசிடென்ட் ட்ரக்குள்ள பொருள் இருக்குமோ இருக்காதா? டேய், உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. இவனால மட்டும் தான் நம்ம ரெசிடென்ட்களை கூட்டு போக முடியும். அது ரெசிடென்டோட கோட்டை. மாட்டணும் மொத்த பணமாக தான் கூட்டுறானுங்க. எல்லாரும் ஒரு நாள் சாவதான் போறோம். மாதிரி பசியால சாவ போறோமா இல்ல போராடி சாவ போறோமா நம்ம கையில தான் இருக்கு. வாடா. விட்டு மத்த ரெசிடென்ட்ஸை பார்த்தா சுட்டுருவாங்க. Resident truck is en route safely. என்னை விட்டுருங்க. நான் சாப்பாடு தேடி தான் வந்தேன். என்னை விட்டுருங்க. என்னாச்சு? ஓகே. ஸ்கெட்ச் கண்டுபிடிச்சியா? ஏய் சொல்றா. ஸ்கெட்ச் சிமெண்ட் கண்டெய்னர்ல கத்தியோட மார்க் இருக்கும்.
ப்ளீஸ் என்ன விடு. இதுக்கு தான் நான் இங்க வர வேணாம்னு சொன்னேன். நான் சொல்றது கேளு. கண்டெய்னர் யாரை விட்டு போயிடலாம். கலர் கண்டெய்னர். நான் சொல்றது கேளு. போ. சிமெண்ட் கலர் கண்டெய்னர். நீ அங்க போய் தேடு. எப்படி போற? கண்டுபிடிச்சியா? வா சீக்கிரம் வா வாடா. ஸ்கெட்ச். ஆமா, அதான் கத்தியமா இருக்கு. பார்வை ஸ்கெட்ச். பார்வை அவனை விட்டு. நான் இல்லைன்னா சத்திருப்பேன்னு நினச்சேன். இப்போதான் வாழவே வழி கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல ஸ்கெட்ச். ரெசிடென்ஸோட ட்ரக் வந்துட்டுருக்கு. அதுலேருந்து பொருள் எடுக்க எங்களுக்கு உன்னோட உதவி தேவை. வாழ வழி கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னேன். சாவை தேடி போகிறேன். மற்றவங்கள மாதிரி வெறும் முட்டாள்தனமான ஆசையை வச்சுட்டு நான் இங்கே வரல. இது ரெசிடெண்ட்டோட குண்டு. இது வரைக்கும் நம்ம பண்ணது வேற. ஆனால் இந்த வாட்டி மிஸ் ஆகவே கூடாது. அது உன் கையில் தான் இருக்கு. இது எங்கேருந்து கிடைச்சது உனக்கு? இது எப்படி கிடைச்சுன்றது முக்கியம் இல்லை. நீ எங்க கூட இருக்கியா இல்லையா, அது மட்டும்தான் எனக்கு தெரியணும். எப்பவும் போல ரெசிடென்ஸ் ட்ரக்கில் பொருள் ஏற்றிக்கிட்டு இந்த கண்டெய்னர் யார்டு வழியாக தான் அவங்க பேஸுக்கு போவாங்க. லிபரேட்டர்ஸ் பல தடவை இந்த ட்ரக்கில் இருக்கிற பொருள் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அந்த ட்ரக் மேலே ஒரு சின்ன கீறல் கூட போட முடியாது. நீங்கள் கொண்டு வந்த இந்த பாம்பு தான் நம்மக்கிட்ட இருக்கிற கடைசி வாய்ப்பு. நீ போய் பாம்பு வை. ரேடியோ ஆன் பண்ணிக்கோ. இப்படி 4 பேராக போனால் நம்ம பணமாக தான் திரும்பணும். என் கூட பார்வை மட்டும் வா. நீ அவனை கொட்டிச்சு வச்சுக்கு போ. ஸ்கெட்சை நான் ட்ரக்கை கவுத்து பொருள் எடுத்துட்டு வரோம். கண்டெய்னர் யார்டு ரெசிடென்ஸோட கோட்டைன்னு நினச்சிக்கிட்டு லிபரேட்டர்ஸ் ட்ரக்கு கிட்ட நெருங்கவே பயப்படுவாங்க. இதனாலேயே ரெசிடென்ட்ஸ் அலட்சியமாக இருப்பாங்க. ட்ரக் வருது, சீக்கிரம் போடு. இந்த பாம்பை வச்சு அந்த ட்ரக்கை இந்த கண்டெய்னர் யார்டு தாண்ட விடக்கூடாது. ஆனால் அதுக்கான ஒரே வழி இதுதான். நமக்கு நேரம் இல்லை, சீக்கிரம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரெசிடென்ஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட நம்ம போட்ட ஸ்கெட்ச் நமக்கே சாவை காட்டிடும். பேசாத, இது பேசாத. டக்குன்னு எந்திரிச்சு பொறுமையாரு.
ட்ரக்கோட சத்தம் தானே இது? நம்ம உயிரோட இந்த விஷயத்தை முடிக்கணும்னா இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் நான் சொல்கிறதா கேட்கணும். நம்ம மாட்டிக்கிட்டோம், ஓடிடு. ரெசிடென்ஸுக்கு நம்ம போட்டோ ஸ்கெட்ச் தெரிஞ்சிருச்சு. பக்கத்தில் தான் இருக்கு. ಟ್ರಕ್ ಇದು ಸೇವನ ಪ್ಲಾನ್ ಕ್ಯಾನ್ಸಲ್. ಕಂಟೈನರ್ ಯಾರು ಇರಕೋಣ. Resident truck down. I repeat, resident truck down. Send backup immediately. All residents in the impact radius, report to the container yard immediately. ஓபன் ஆன கபர். Ceasefire. I repeat, ceasefire. Code red activated. Truck compromised. புல்லட் இல்ல, வந்து என்ன கவர் பண்ணு. I repeat, truck compromised. Clear the area. Return to the headquarters.
லிபரேட்டர்ஸ் நம்பி இங்க நிக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்க ரெசிடென்ஸ்ல கூட்டி போவோம். அந்த பொருள் எல்லாம் கொடுங்க. கொடுங்கன்றல. வாங்க. அது எல்லாத்தையும் கொடுங்க. எல்லா பொருளையும் கொடுங்க. பொறுமையா. கொடுக்காதீங்க. பொறுமையா. கொடுங்க. சொல்றா. ஏய், வா. போயில வா. வாங்க. நான் மூடி எடுங்க. வெளிய போகுது. ஓடுங்க. எல்லாம் ஓடுங்க. வேகமா. ஓடுங்க. வெளிய போகுது. ஸ்கெட்சே இங்கே. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? அதான் இப்போ வந்துட்டார்ல. பாருங்க, அந்த ரெசிடென்ட் பையன் எங்க? பொருள் கிடைச்சதா? அந்த பையன் எங்கே முதல்ல அதை சொல்லு. என்னாச்சு? என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். படித்து சொன்னேன். சொன்ன பேச்சு கேட்காம முந்திரி கொட்டை மாதிரி அவசரமாக சாப்பாடு எடுக்க ஓடனா தான் செத்துட்டா பாடு. இப்போ அந்த பையன் தான் முக்கியம். எங்கே அந்த பையன்? ஏய், நான் சொல்றது புரியுதா? ரெசிடென்ஸ் பக்கத்துல இருந்து இங்க எதுக்கு வந்த? எங்க இருந்து பிடிச்சவன? எனக்கு தெரியாது. பார்வதாவனை கூட்டம் வந்தான். ஏய், அங்க இருந்து இங்க எதுக்கு வந்த? மறுபடியும் அங்க போறதுக்கு வழி இருக்கா? மறுபடியும் அங்க போக வழி இருக்கா இல்லையா? ரெசிடென்ஸ்ல போறதுக்கு வழி இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள போறதுக்கு தோக்குற சண்டையில போராடுறதா தைரியம். இனி ஒரு உயிர் போக கூடாது. நாம ஒன்னும் ரெசிடென்ஸோட அடிமைங்க இல்ல. அடிபட்டிருக்கா? உங்க ரேடியோல 1313 னு கூப்பிட்டீங்கன்னா லிபரேட்டர்ஸ் எப்போ வந்தாலும் இவனை லிபரேட்டர் கிட்ட ஒப்படைச்சிடலாம். அதான் சரி. ஏய், நல்ல கைதி மாதிரி சங்கிலியில கட்டத்தை நிறுத்து. ஸ்கெட்சிங் எடுக்கிறது கண்டிப்பா நடக்காது. எதுவும் தானா நடக்காது. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு ஸ்கெட்ச். நம்ம கிட்ட இருந்து சாவறதை விட லிபரேட்டர் கிட்ட விடுறதா சரி. இவரை வச்சு தான் நம்ம ரெசிடென்ஸ்குள்ள போறோம். அவ்வளவுதான். ஸ்கெட்ச், நீ யோசிக்கிறது தப்பு செய்யறது தப்பு இல்ல, தப்பு செய்ய விடுறதான் தப்பு. Liberators spotted a church. Kill them all and leave no survivors. அவனை லிபரேட்டர் கிட்ட விட்டுறான்னு எந்த அமெரிக்கா என்கிட்ட வந்தீங்க? ஏய், விடுடா. விடு. ஏய், விடுடா. பதிலா உன்னை போட்டுக்கணும். இவ்வளவு நாள் வெட்டிச்சதே தப்படா.
ஐயா பையன் சாக கிடக்குறாயா. சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுயா. என் பையன் பசி தாங்க மாட்டாயா. அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கய்யா. ஐயா ஐயா அவனை எப்படியாவது காப்பாத்துங்கய்யா. அவன் தான் என் உசுரு. அந்த உசுரை என்னை விட்டு போயிட்டு இருக்கியா. அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கய்யா. என் உசுரு போட போட்டியா. எங்களை விட்டு போயிடாதீங்கய்யா. கை விட்டுறாதீங்கய்யா. அப்பா உன்னை காப்பாற்ற வேண்டாம். அப்பா உன்னை காப்பாற்ற வேண்டாம். என் பையன் உசுருக்கு போராட்டு இருக்காயா. அவனை காப்பாத்துங்க. ஐயா ஐயா என் பையனை காப்பாத்துங்கய்யா. அவனை உங்க ரெசிடென்ஸுக்குள்ள கூட்டு போங்கய்யா. எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. அவனுக்கு சோறு போடுங்கய்யா. அவனை உங்க ரெசிடென்ஸ் கொடுத்து சேர்த்துங்கய்யா. ஐயா ஐயா என் பையனை காப்பாத்துங்கய்யா. அவன் ஏன் தப்பு. என்னடா